வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு அறிவு உண்டியலை திருடும் திருடர்களை தடுத்த தந்தை பெரியார், அது என்ன அறிவு உண்டியல் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் காணலாம். தமிழர்களின் அறிவு உண்டியலை திருடும் திருடர்களை சிசிடிவி கேமரா மூலம் எப்படி அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து போலீஸுக்கு தகவல் தருகிறதோ, அதுபோல் தந்தை பெரியார் அவர்கள் தமிழர்களின் அறிவை பகுத்தறிந்து பார்க்க சொல்லி பதிவு செய்து நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அவர் சாதாரண பகுத்தறிவால் இல்லை, மனிதனை சமத்துவமாக வாழச் சொல்லும், மனிதனை மனிதனாக மானம் ஈனம் ரோசமாக வாழச் சொல்லி வழிவகுத்த புரட்சி தந்தை பெரியாரை பற்றிய செய்திகளை நான் இன்றைக்கு பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு முன்பு என்னுடைய சேனலை இளையோன் ஆராய்ச்சி தமிழன் என்று சொல்லி ஏளனம் செய்யாமல் நான் ஆராய்ச்சி செய்வதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை இப்போது உங்களுக்கு முதலில் சொல்லிவிட்டு அப்புறம் பெரியாரின் சிசிடிவியை பற்றி சொல்ல விளைகிறேன். என்னை நீரூற்றாமல் மரம் வளர்க்க தூண்டியவர் முத்தமிழ் காவலர் செந்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்களின் தூண்டுதலால் தான் நீர் ஊற்றாமல் பழச்செடி வளர்த்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றேன். அதே போல் யோகாவை பற்றிய தமிழர்களின் கண்டுபிடிப்புகளை நான் ஆராய்வதற்காக என்னை தூண்டியது அண்ணன் வைகோ அவர்கள், புரட்சி புயல் வைகோ அவர்கள். அதே போல் ஆராய்ச்சிக்கு துணையாக இருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். மானமிகு ஜாதி போராளி அண்ணன் மாவீரன் ஜான் பாண்டியன் அவர்கள் எனக்கு ஆராய்ச்சியை பற்றிய இந்த யோகாவில் என்னென்ன செய்தால் என்னென்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்காக அவர் எனக்கு உதவியாக இருந்தார். அதே போல் நான் இதெல்லாம் செய்வதற்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க சினிமா ஸ்டண்ட் நடிகர் எனும் அந்தஸ்தை பெறுவதற்கு சூப்பர் சுப்பராயன், அதே போல் அவருடைய சீடர் திரு கோதண்டன் என்பவர் எனக்கு உறுதுணையாக இருந்து சினிமா ஸ்டண்ட் நடிகராக தேர்வு பெற்று உண்மையறிந்தால் எனும் சினிமாவில் துணை இயக்குனர் சண்டை காட்சி துணை இயக்குனராக பொறுப்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு நான் சினிமாவில் உண்மையறிந்தால் படத்தில் பல நடிகர், மிகப்பெரிய நடிகர் திரு சத்ருகன் சின்ஹா, இந்தியாவின் ஸ்டைல் மன்னன் சத்ருகன் சின்ஹா, அவரோடு நான் நேராக சண்டை செய்யக்கூடிய தகுதி பெற்றேன். ஆனால் அந்த படம் உண்மையறிந்தால் படம் வெளிவரவில்லை. அதே சமயத்தில் நான் விவசாயத்தை முடித்து மரம் நட்டுவிட்டு மீண்டும் சினிமா சண்டை காட்சிக்கு போகலாம் என்று விவசாயத்துக்கு வந்தேன். அங்கு விபரீதங்கள் பல நடந்து மீண்டும் சென்னைக்கு போக முடியாமல் சமூகம் என்னை தடுத்துவிட்டது. அதுவும் எனக்கு ஒரு
தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றித்தான் இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகம் திறந்தநிலை பல்கலைக்கழகம் மூலமாக பிலிட் படிக்க எனக்கு உதவியாக இருந்தது. அப்படி பிலிட் முடித்த பிறகுதான் நான் இப்படி வெளிப்படையாக பேசுவதற்கு அறிவு பெற்றேன். சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் பிலிட் தேர்ச்சி பெற்ற நான் என்னுடைய ஆய்வுகளை பேசுவதற்கு அறிவுபூர்வமான செயல்களை செய்வதற்கு எனக்கு உதவியாக இருந்தது சென்னை பல்கலைக்கழகம். வாங்க இப்போது வீடியோக்குள் போகலாம். தந்தை பெரியார் என்ன திருடு கண்டுபிடித்தார்? தமிழன் அறிவை எப்படி பெரியார் யார்? தமிழன் அறிவு என்பது கோயிலில் உள்ள சிற்பக்கலைகள், கோயிலில் உள்ள சொற்கள், மந்திர சொற்கள், கோயிலில் உள்ள மூலிகை பொருட்கள், உடற்பயிற்சியினுடைய ஆரோக்கியமான அடையாள பொருட்கள் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன். யோகா என்பது யோக்கியம். தமிழர்கள் இப்போதும் மறக்க முடியாத ஒரு பேச்சு யோக்கியம். நீ ஒரு யோகிவானா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோகியனை ஓகம் என்று மலைமாற்றி யோகா என்று மலைமாற்றி விட்டார்கள். அதே போல் 4 வர்ணங்கள் என்று சொல்லி கக்கத்தில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், பாதத்தில் பிறந்தவன் என்று சனாதனம் பேசுகிறவர்களின் முகத்திரையை கிழித்து காட்டக்கூடிய தந்தை பெரியாரின் செயல்களை மேலும் மேலும் நான் சொல்வதற்கு எனக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாததால் இப்போது குறைந்த அளவில் சொல்லுகின்றேன். எனக்கு மிகவும் கடமை உணர்ச்சியாக உள்ளது ஜாதி வேற்றுமையை நீக்குவது. நடிகர் பல நடிகர் இப்போதும் இருக்கிறார் அண்ணன் சிவகுமார் அவர்கள் நடித்த பன்னீர் நதிகள் படத்துக்கு நான் 2 வாரம் பாதுகாப்புக்காக போயிருக்கிறேன். அவரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் பல ஆண்டுகளாக யோகாவை சொல்லி ஆரோக்கியமாக இருப்பதாக சொல்கிறார். அவரும் இந்த யோகா யாரால் கற்பிக்கப்பட்டது என்பது சொல்லவில்லை. அதே போல் முனைவர் பட்டம் பெற்ற என்னுடைய குருவும் அவர்தான். அவர் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். அவர் கூட இந்த யோகா எப்படி வெளியிடப்பட்டது, எதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை இதுவரைக்கும் சொல்லவில்லை. PhD பட்டம் பெற்ற திரு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் சொல்ல முடியாததை என்னுடைய ஸ்டண்ட் நடிகர் உடம்பின் ரசாயன மாற்றங்கள் செய்த உண்மைகளை வெளிப்படுத்தி யோகா என்பது ஓகம் என்றும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நான் சொல்லி வருகின்றேன். யோகா என்னும் பயிற்சியை தமிழன் கண்டுபிடித்த முருகன் என்னும் தமிழ் அறிவாளி கண்டுபிடித்த கோயில் என்னும் உண்டிகையில் திருடன் என்பது யார் என்பதை நான் சொல்வதற்கு இப்போதைக்கு எனக்கு பாதுகாப்பில்லை என்று கருதுகிறேன். நான் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த
உண்டியல் திருடர்கள் யார் என்று இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டுமென்றால், இந்த வீடியோ பதிவை பார்த்துவிட்டு எனக்கு கமெண்ட் செய்யுங்கள். யோகாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று நான் 100க்கும் மேலான பதிவுகளில் பதிவு செய்து சொல்லியிருக்கின்றேன். மேலும் ஆணித்தரமாக சொல்வதற்கு எனக்கு ஆதரவு தந்து விமர்சனம் செய்து சப்ஸ்கிரைப் அதிகமாக செய்து எனக்கு பாதுகாப்பு இருந்தால் பெரியார் எனும் டிவியில் என்னென்ன பதிவாகி இருக்கிறது. அவர் சிசிடிவி கேமரா என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தந்தை பெரியார் கோயில் தர்மகர்த்தா, அவங்க குடும்பம் கோயில் பூசை செய்யும் முதலாளித்துவம் பெற்றவர்கள். அதன் மூலமாக அவர்கள் பதிவு செய்த திருட்டு செயல்களை நான் மேலும் சொல்வதற்கு எனக்கு இப்போதைக்கு பாதுகாப்பில்லை என்று கருதுகிறேன். இந்த பதிவை பார்த்துவிட்டு நீங்கள் தமிழ் அறிவாளிகள் ஆதரவு தெரிவித்தால் நான் மேலும் புரட்சி தந்தை பெரியாரின் பகுத்தறிவை பரப்புவதற்கு ஆசைப்படுகின்றேன். துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சீரிய முனைப்பு, சனாதனத்தை ஒழிக்கும் முனைப்பிற்கு நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்து செயல்பட முடியும் என்று நம்புகிறேன். சரி, இன்றைக்கு இத்துடன் இதை முடித்து இதை பார்த்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.